ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வாட் இஸ் டேட்டான்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம் பேசிக்கா. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதாவது ரீகேப் பார்த்தோம் லைட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாட் இஸ் டேட்டா? ஸோ இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ சிச்சுவேஷன் பற்றி யோசிங்களேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கான். அவனுக்கு வந்து சேவிங் பேங்க் எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. ஸோ இதுக்காக அவன் டேட்டா கலெக்ட் பண்றான் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து. ஸோ இதுதான் டேட்டா. ஃபர்ஸ்ட் டேட்டான்ற வேர்டு இங்கே தான் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே தான் டேட்டான்ற வேர்டு யூஸ் ஆகுது. ஹி நீடட் டேட்டா ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இங்கே டேட்டா கலெக்ட் பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேட்டானா என்னன்னு புரியல. ஸோ நம்மகிட்ட கேட்குறான் டேட்டானா என்னன்னு. அப்புறம் அவனே மீனிங்கும் கொடுத்துறான். ஸோ டேட்டானா என்னன்னா ஆக்சுவலா டேட்டா மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி திங். ஸோ பேசிக்காக இதான் டேட்டா. டேட்டா மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி திங். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் அதை விஷுவலைஸ் கூட பண்ணலாம் யூசிங் கிராஃப்ஸ் ஆர் இமேஜஸ். ஸோ பிக்டோரியலை கூட அதை விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக யூ கேன் விஷுவலைஸ் இட் யூசிங் விஷுவலைஸ் டேட்டா விஷுவலைஸ் டேட்டா யூசிங் கிராஃப்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இந்த கேஸில் வந்து இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ரேஷன் கார்டு நம்பர் வித் அட்ரஸ் தேவைப்படும். ஸோ இது தேவைப்படும். அப்புறம் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் தேவைப்படும். ஸோ இதுவும் டேட்டாவில் வந்துடும். ஆதார் கார்டோட ஐடி நம்பர் தேவைப்படும். டேட் ஆஃப் பர்த் தேவைப்படும். ஃபோன் நம்பர் தேவைப்படும். ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் தேவைப்படும். ஸோ அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம தீஸ் ஆர் ப்ரிசர்வ்டு ஃபார் டிராயிங் இன்ஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் தி மேக் மீனிங் அவுட் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இதுக்கு தேவை. பேசிக்காக இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு இது எல்லா டேட்டாவுமே யூஸ் ஆகும். அதான் டிராயிங் இன்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா டிராயிங் இன்ஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சுச்சுவேஷன் அர்த்தம். டிராயிங் இன்ஃபரன்ஸ்னா டிராயிங் இன்ஃபரன்சஸ்னா தீஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் ஃபார் டிராயிங் இன்ஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சுச்சுவேஷன் அர்த்தம். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். பேசிக்கா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் சுச்சுவேஷன் அதை எழுத போறதில்ல. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கான். டி நல்ல தம்பி. ஆதார் நம்பர் தேவைப்படுது, டேட் ஆஃப் பர்த் தேவைப்படுது, ஃபோன் நம்பர் தேவைப்படுது. ஒன்ஸ் இது மூணு ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் தேவைப்படும் டேட்டானா. ஸோ டேட்டானா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி திங். அதை நம்ம விஷுவலைஸ் கூட பண்ணலாம் யூசிங் கிராஃப்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இதான் பேசிக் ஐடியா. இப்போ நம்ம ரா டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ரா டேட்டா இப்போ பார்க்கலாம். ரா டேட்டா பார்க்க முன்னாடி மாற்றிக்கிறேன் கலரு. Collection of data. Shanti collected the following information about her friend's preference of sweets, which is as shown as below. ஸோ பேசிக்காக ஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட் நேம் எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பார்த்துடலாமல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ பேசிக்காக ஷி ஹேஸ் 15 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் நம்ம டேட்டாலேருந்து நம்ம இது பேசிக்காக இது ரா டேட்டா. ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டா என்ன பண்ணலாம்னா once you organize this data once you organize this data organize this data you can answer some questions. Can answer questions. என்ன மாதிரி questions answer பண்ணலாம்? So you can answer questions. அது எழுதிடுறேன். Can answer some questions. some questions questions எப்படி போட்டுக்கிறேன் questions என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்னா என்ன எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எத்தனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ஒரு ஸ்வீட் இருக்கு, லட்டுன்னு ஒரு ஸ்வீட் இருக்கு, கேக்னு ஒரு ஸ்வீட் இருக்கு. கேக் பேசிக்க ஸ்வீட் தான் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைப் இருக்கு. கேசரி ஒரு ஸ்வீட் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எத்தனை அப்படின்னு 4 டைப் தேவைப்படுதா இல்லை கொஞ்சம் தான் டைப். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 டைப் தான். லட்டு கொடுத்துருக்கான், குலாப் ஜாமுன், கேக்கு, கேசரி, அவ்வளோதான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் பேசிக்கா. நான் சும்மா டேரெக்டாகவே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஜென்ரலாக இது ஆர்கனைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட். எது மோஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்ன. மோஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்ன. லீஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்ன. ஸோ மோஸ்ட் பாப்புலர் எதுன்னு தெரியாது. ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. லீஸ்ட் பாப்புலர் என்ன. ஸோ அதுவும் தெரியாது. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் இந்த ஃபுல் டேட்டாவே நீங்க எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பிரைமரி டேட்டா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி டேட்டா என்ன பார்த்துக்கலாம். ஸோ பிரைமரி டேட்டானா மீன்ஸ் த ரா டேட்டா. ஸோ பேசிக்காக இதான் ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காமிச்சது தான் இதான் ரா டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டா மீன்ஸ் த ரா டேட்டா நாட் டெய்லர் டேட்டா விச் ஹஸ் ஜஸ்ட் பீன் கலெக்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் சோர்ஸ். ஸோ ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம ரிசீவ் பண்ணுறது பேர் தான்
ரா டேட்டா பிரைமரி டேட்டான்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி ரிசீவ்டு ஃப்ரம் ஒரிஜினல் சோர்ஸ். டைரக்ட்லி received from original source. Received from original source. From original source. ஓகே, இது உங்களுக்கு மேலே எழுதிக்கிறேன். ஸோ பிரைமரி டேட்டா என்னன்னா primary data. Primary data directly from original source, received directly from data received from original source, received from original source அவ்வளோ. ஸோ இதான் பிரைமரி டேட்டானா இதான் வேணும். இப்போ பிரைமரி டேட்டா எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கான். அண்ட் ஹேஸ் நாட் கான் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட் லைக் sorting அண்ட் டேபுலேஷன். ஸோ எதுவுமே பண்ணல, அப்படியே டேட்டா ரா டேட்டாவை அப்படியே எடுத்துக்கிறது பேர் தான் பிரைமரி டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டா இஸ் நத்திங் பட் ரா டேட்டா ஆகலாம். பிரைமரி டேட்டா இஸ் த சேம் அஸ் ரா டேட்டா. ஸோ இப்போ செகண்டரி இப்போ பிரைமரி டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். லிஸ்ட் ஆஃப் ஆப்சென்டீஸ் இந்த கிளாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். Survey on rating habits of students conducted by a pin manufacturing company. The type of leaves collected by students for studying nature. Okay. இதெல்லாம் தான் பிரைமரி டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ செகண்டரி டேட்டான்னு என்ன பார்த்துடலாம். ஸோ செகண்டரி டேட்டானா அதில் கொடுத்துருக்க மாதிரி தான். செகண்டரி டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது ரா டேட்டா கிடையாது. பேசிக்காக இன்னொருத்தன்ட்டு வாங்குற டேட்டா பேர் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ரிசீவ் ஃப்ரம் செகண்ட் ஹேண்ட், தேர்ட் பார்ட்டின்னு கூட சொல்லலாம். டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம், ரிசீவ்டுனா இன்னொருத்தன்ட்டு கலெக்ட் பண்ற டேட்டா பேர் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா கலெக்டட் ஃப்ரம் அனதர் பர்சன். டேட்டா collected by someone other than the user. இதிலே கொடுத்துருக்காங்க இல்ல. So it could have been collected by someone other than the user for some other purpose. So data collected by another person. Another person. ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட் மாஸ்டர் கலெக்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்டீஸ் லிஸ்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃபீஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் கேதர்ட் ஃப்ரம் அ வெப்சைட். ஸோ இதான் செகண்ட் எக்ஸாம்பிள். கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அது பேர் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு டேட்டாவும் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. டேட்டா ஃப்ரம் டெலிவிஷன் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இதான் தேர்ட் எக்ஸாம்பிள். ஃபைனல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் டெலிஃபோன் டைரக்டரி. ஸோ நம்ம டெலிஃபோன் டைரக்டரி தான் இதில் ஒரிஜினல் சோர்ஸ், அதுலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால இது செகண்டரி டேட்டா. ஸோ இன்னொரு நோட்டும் கொடுத்துருக்கான். பிரைமரி டேட்டா இஸ் கலெக்டட் இன் பர்சன் அண்ட் இட் இஸ் மச் மோர் ரிலையபிள் தேன் செகண்டரி டேட்டா, அதுவும் கொடுத்துருக்கான். ஸோ பிரைமரி டேட்டாக்கு நீங்கள் நம்பலாம் செகண்டரி டேட்டாவோட, ஏன்னா அது டைரக்டா சோர்ஸ்ல இருந்தே கலெக்ட் பண்றதுனால, டைரக்ட்லி ரிசீவ்டு ஃப்ரம் சோர்ஸ்ன்றதுனால, ஒரிஜினல் சோர்ஸ்ன்றதுனால பிரைமரி டேட்டா இஸ் மச் மோர் ரிலையபிள். பிரைமரி டேட்டா இஸ் மச் மோர் ரிலையபிள். ஸோ இப்போ நம்ம பிரைமரி டேட்டா என்னன்னு பார்த்துட்டோம், செகண்டரி டேட்டா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கே தெரியாது, ஆர்கனைசிங் டேட்டா. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்போ அதே பழைய ரா டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இதுல அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கா இதெல்லாம் என்னதுன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸ்வீட்னு போட்டிருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ். இது டேலி மார்க்ஸ். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹவு மெனி பீப்புள் லைக் திஸ் ஸ்வீட்னு அர்த்தம். பீப்புள் லைக் திஸ் ஸ்வீட், லைக் திஸ் ஸ்வீட். எத்தனை பேரு? இப்போ கேசரி வந்து 3 பேருக்கு பிடிச்சிருக்கு, குலாப் ஜாமுன் வந்து 11 பேருக்கு பிடிச்சிருக்கு, லட்டு வந்து 10 பேருக்கு பிடிச்சிருக்கு, கேக் வந்து 6 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதுல இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க டேப்லேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த நான் கொடுத்த பழைய கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பழைய கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருக்கேன், டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் எத்தனை, மோஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்ன, லீஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்ன. இப்போ இங்க இதுல கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் பாப்புலர் ஸ்வீட் என்னதுன்னா குலாப் ஜாமுன் தான். ஸோ இதுதான் மோஸ்ட் பாப்புலர். லீஸ்ட் பாப்புலர் பார்த்தீங்கன்னா கேசரி, லீஸ்ட் பாப்புலர். குலாப் ஜாமுன் தான் மோஸ்ட் பாப்புலர். கேசரி தான் லீஸ்ட் பாப்புலர். ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், 4 டைப் இருக்கு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சேன், எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா ஃப்ரீக்வன்சியோட டெஃபினேஷன் என்னன்னா ரிப்பீட்டட் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் அக்கரன்சஸ். ஸோ இப்படி சொன்னா உங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம். பேசிக்கா நம்ம கவுண்ட் தான். ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் கவுண்ட். ஃப்ரீக்வன்சினா கவுண்ட் தான். பேசிக்கா கவுண்டர்னு கூட சொல்லலாம். கவுண்டர் இஸ் த சேம் அஸ் கவுண்டர். ஸோ எத்தனை பேருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் பிடிச்சிருக்குன்றது தான் பஸ் ஃப்ரீக்வன்சி வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீக்வன்சினா நத்திங் பட் கவுண்டர். ஸோ கேசரி வந்து 3 பேருக்கு பிடிச்சிருக்கு, குலாப் ஜாமுன் 11 பேருக்கு பிடிச்சிருக்கு, லட்டு வந்து 10 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு, கேக் வந்து 6 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா கவுண்டர் தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் கவுண்டர்.
கவுண்ட்னு சொல்லலாம் பேசிக்கா. ஸோ இப்போ அதை இப்போ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாமா, டாலி மார்க்ஸில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாமா, இல்லை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாமான்னு கேட்டால் திஸ் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட்னு சொல்கிறான். ஏன்னா எவ்ரி டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 11 எப்படி எழுதியிருக்கான், இல்லை 11 ஸ்டிக் வச்சு எழுதியிருக்கான். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம்னா 3 செட்டு மாதிரி எழுதிட்டான். ஸோ பேசிக்கா திஸ் ரெப்ரசன்ஸ் 5. அதான் இதில் பண்ணியிருக்கான். வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை இந்த சிம்பிளை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்கான். பேசிக்கா தே யூஸ் திஸ் எக்ஸ்ட்ரா சிம்பிள். இது ஃபைன் அர்த்தம், அவ்வளோதான். இதை மட்டும் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்கான். மற்ற எல்லாமே சேம் தான் எக்ஸாக்ட்லி. ஸோ மற்ற எல்லாம் 3லாம் அதே மாதிரி தான் 3 இருக்கு. 6க்கு மட்டும் இப்போ 6க்கும் அதே மாதிரி டிஃபரன்ஸ். இங்கே 6 ஸ்டிக்கு போட்டிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டிக்கு போட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கான், ஸ்பெஷல் சிம்பிள் ஃபார் 5. அப்புறம் ஒரு ஸ்டிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கான். ஸோ 6. ஸோ இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் கூட. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசென்டிங் த டேட்டா இஸ் obtained பை யூசிங் டாலி மார்க்ஸ். ஸோ இது டாலி மார்க்ஸ்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இந்த சிம்பிள் பர்டிகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா 5 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் டாலி மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. டாலி மார்க்ஸ். ஸோ அடுத்த என்ன ஸ்லைடு பார்க்கணும், அடுத்த ஓகே இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா இது ஒன்னுன்னு அர்த்தம். இந்த கவுண்ட் பண்ணீங்கன்னா இது ஒன்னுன்னு அர்த்தம். பேசிக்கா ஒரு ஸ்டிக் மாதிரி தான். அக்கரன்ஸ் ஆஃப் ஈச் இன்ஃபர்மேஷன் இஸ் மார்க்டு பை வெர்டிகல் லைன். பேசிக்கா திஸ் ரெப்ரசன்ஸ் 1. இந்த மாதிரி இருந்தா 2ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 ஸ்டிக் இருந்தா 2ன்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டிக் இருந்தா 3ன்னு சொல்லுவாங்க. 4 ஸ்டிக் இருந்தா 4ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 ஸ்டிக் போட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பண்ணீங்கன்னா அது 5ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இப்படி இருந்தா பேர் 5. நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் 5ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தா 6. ஸோ 5 போட்டு கூட ஒரு ஸ்டிக் போட்டீங்கன்னா அது பேர் 6ன்னு சொல்லுவாங்க. இது பேர் 6. இந்த பேசிக்கா இந்த ஹோல் பிராக்கெட் பேர் 6ன்னு சொல்லுவாங்க. 7னா இப்படி வரும். 7னா இப்படி வரும். ஒரு 5 போட்டு 2 ஸ்டிக்கு கூட ஆட் பண்ணீங்கன்னா 7ன்னு வரும். ஸோ இதான் பேசிக் ஐடியா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவுண்டிங் ஈஸியாக இருக்கும். கவுண்டிங் ஆஃப் த டேலிஸ் திஸ் மேக்ஸ் கவுண்டிங் ஆஃப் த டேலிஸ் ஈஸியாக ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 5.1 வரைக்கும் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு இது வரைக்கும் போதும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் 5.1 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.